ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தான். ஒரு நாள் சுற்றுலா போகும்போது அவன் இருந்த படகு கவிழ்ந்துருச்சு. கடல் நீர்னால அடிச்சிட்டு போய் கரையோரமா யாருமே இல்லாத தீவுல கரை ஒதுங்கிட்டான். திகச்சிருந்தாலுமே தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு யாராவது வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட காத்திருந்தான். அந்த பக்கமா செல்லக்கூடிய பெரிய கப்பல்களுக்கு சமைக்க செய்ய தங்கிட்ட இருந்த கைக்குட்டிய கொடியா கட்டி வச்சிருந்தான். 2 மாசம் கடந்தும் அவனை காப்பாத்த யாருமே வரல. அவன்கிட்ட நம்பிக்கை குறைஞ்சாலுமே அந்த தீவுல வாழ தன்னால இயன்ற வரைக்கும் முயற்சி செஞ்சான். அங்க இருக்கக்கூடிய வனவிலங்கு கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக குடிசை ஒண்ணு கட்டினான். ஒரு நாள் அவன் உணவு தேடிட்டு திரும்பும் போது அவன் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த குடிசை மொத்தமா எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. இத பார்த்ததுமே அவனுக்கு பயங்கரமா கோபம். அப்போ ஒரு பெரிய கப்பல் அவன் இருந்த இடத்தை நோக்கி வரத பார்த்தான். கைகளை வேகமா அசைச்சு அவன் கத்த அந்த கப்பல் அவன் கிட்ட வந்துச்சு. அவனால நம்பவே முடியல. மாலுமி கிட்ட கேட்டப்போ எங்களோட கப்பல் கேப்டன் எங்க இருந்தோ புகை வர்றத கவனிச்சுட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொலைநோக்கில பார்த்தப்போ நீங்க கட்டி இருந்த உதவி கேட்கும் கொடி அவருடைய கண்ணுல பட்டுச்சு. யாரோ உதவி கேட்கறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கமா கப்பலை திருப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. நம்ம வாழ்க்கையில பல சவால்கள் பல பிரச்சனைகள் எத்தனையோ திசையில வரலாங்க. எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய நிலைமையிலயும் நம்பிக்கையோட இருந்தா கட்டாயமா ஏதாவது ஒரு பாதை நமக்கு கிடைக்கும்.